ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஒரு காஜு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மம்மிஸ் குக். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 கப் முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய், 1/4 கப் சுகர். இந்த மூணுத்தையும் முதல்ல கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட், அதுவும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 4 மிக்சரையும் நல்ல பவுடராக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே 1/2 கப் பால் பவுடர் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட். எந்த ஸ்வீட்டுக்கும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போதும். நீங்கள் கொஞ்சம் மாவு அதிகமாக எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு இது சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்ட் டோ மாதிரி வேணும். இப்போ நான் 2 ஹாஃபாக அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு ஹாஃபில் நான் ஒரு ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன போல்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணிடலாம். நான் 2 கலர் மாதிரி ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃபில் ஒரு ஃபுட் கலர் போட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக வச்சுட்டேன். இப்போ இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்குது, ஒன்று எனக்கு ஆரஞ்சு கலரில் இருக்குது. நான் முதல்ல எல்லாத்தையுமே ரவுண்டாக சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்வீட் உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க காஜு ஸ்வீட் வேணும்னு. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஃபுட் கலர் எதுவும் வேண்டாம் அப்படின்னா எல்லாமே அந்த ஒயிட் கலர் டோ மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கீ விட்டு ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கிராக்ஸும் இருக்காது. இப்போ எல்லா மாவையும் சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சாச்சு. அதுலேருந்து ஒரு டோ மட்டும் எடுத்து ஒயிட் டோ எடுத்து நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃப்ளாட் பண்ணிவிட்டு இன்னொரு எல்லோ டோ எடுத்து ஒயிட் ஃப்ளாட்டன் பண்ண அந்த டோ மேலே வச்சு உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டஃபிங் மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போது மற்ற எல்லா மாவையும் இதே மாதிரி உள்ளே எல்லோ ஸ்டஃபிங் இருக்கிற மாதிரி நம்ம சாஃப்டாக எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாத மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஊற்றி வச்ச பால்ஸை அதில் நல்லா கோட் பண்ணிடலாம். இப்போ கோட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் சில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்போவே சர்வ் பண்ணியும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய காஜு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for choosing to watch this video. See you in the next video. Don't forget to like, share, follow and subscribe. Bye.